வணக்கம். இன்றைய அலசல்ல நம்ம ஒரு முக்கியமான கேள்வியை பார்க்க போறோம். கவிதை எப்படி அர்த்தத்தை உருவாக்குது? ம் ஆமா, இது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு கிளீன்த் ப்ரூக்ஸ் அப்படிங்கிற ஒரு திறனாய்வாளர் முரண், அதாவது ஐரணி, அதை வச்சு ஒரு முக்கியமான பார்வை கொடுத்திருக்கார். ஆமா, அவருடைய ஐரணி as a principle of structure கட்டுரை இல்லையா? ரொம்ப பிரபலம் அது. அதேதான். நம்மகிட்ட அந்த கட்டுரையின் சில பகுதிகளும் அது புரிஞ்சுக்க ஒரு வழிகாட்டியும் இருக்கு. சரி. நம்ம நோக்கம் என்னன்னா, ப்ரூக்ஸ் சொல்ற அந்த முரண்கிறது நாம சும்மா நினைக்கிற கிண்டல் மாதிரி இல்ல. இல்லவே இல்ல. அது கவிதையோட கட்டமைத்துக்கே அடிப்படைங்கிறார். இது எப்படி, அதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. கட்டாயம். சரி, ப்ரூக்ஸ் முதல்ல சொல்ற விஷயம், கவிதை நேரா எதையும் சொல்றதில்ல. ஆமா, அது ஒரு நியூஸ் ரிப்போர்ட் மாதிரி இல்ல. அது இன்டைரக்ஷன், அதாவது மறைமுகமா சொல்லுதல் அப்படிங்கிற வழியை பயன்படுத்துது. குறிப்பா உருவகங்கள் மூலமா. உருவகங்கள். இத விளக்க அவர் ஒரு காத்தாடி உதாரணம் சொல்றார் பாருங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அந்த காத்தாடி வால். வால் காத்தாடிய கீழே இழுக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதுதான் அது பறக்கிறதுக்கு முக்கியம் இல்லையா? கரெக்ட். கவிதையில வர்ற சில விவரங்களும் அந்த மாதிரி தான். ஆனா ஏன் நேரடியா சொல்லக்கூடாது? அதுல என்ன தப்பு? அங்கதான் ப்ரூக்ஸ் வராரு. நேரடியா சொன்னா அது கருத்தியல், அதாவது அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு போயிடுங்கிறாரு. அப்படின்னா? அதாவது ரொம்ப பொதுவான தத்துவார்த்தமான விஷயமா மாறிடும். நாம கவிதையோட அந்த குறிப்பிட்ட நேரடி அனுபவத்தை விட்டு விலகிடுவோம். ஓ, சரி சரி. இந்த மறைமுகமா சொல்றதுதான் அவரோட 2 முக்கிய கொள்கைகளுக்கு அடிப்படையா அமையுது. ஒன்னு நீங்க சொன்ன அந்த மறைமுகமாக சொல்லுதல். இன்னொன்னு உறுப்புகளின் ஒன்றிணைந்த உறவு, ஆர்கானிக் ரிலேஷன்ஷிப். ஆர்கானிக் ரிலேஷன்ஷிப் அது என்னது? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ப்ரூக்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு கவிதைங்கிறது வெறும் அழகான வரிகளோட தொகுப்பில்ல. பூங்குத்து மாதிரி இல்லையா? அதேதான். பூங்குத்துல பூக்கள் தனித்தனி, ஆனா கவிதை அப்படி இல்ல. அது ஒரு செடி மாதிரி. செடி மாதிரியா? ஆமா. வேர், தண்டு, இலை, பூ எல்லாமே ஒன்னோட ஒன்னு சேர்ந்து, ஒன்ன சார்ந்து மொத்தமா வேலை செய்யுது இல்லையா? ஆமா ஆமா. அல்லது ஒரு நாடகம் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு சீன், ஒவ்வொரு வசனம் எல்லாமே சேர்ந்துதான் மொத்த தாக்கத்தை கொடுக்குது. சரிதான். கவிதையில தேவையில்லாத பகுதின்னு எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. அதே. அப்போ அந்த தனித்தனி பகுதிகள் எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்பு கொள்ளுதுங்கிறதா முக்கியம். மிகச்சரியா. அதான் சூழல், கான்டெக்ஸ்ட். இதுக்கு அவர் ஷேக்ஸ்பியரோட கிங் லியர் நாடகத்திலிருந்து ஒரு வரி சொல்றாரே, ரைப்னஸ் இஸ் ஆல் அப்படின்னு. ஆமா, முதிர்ச்சியே எல்லாம். அந்த வரிய தனியா படிச்சா சரி, ஏதோ ஒரு பழமொழி மாதிரி இருக்கு. ஆனா அந்த நாடகத்துல அங்கதான் விஷயம். அந்த நாடகத்தோட சூழல்ல லியர்பட்ட கஷ்டங்களுக்கு பிறகு இந்த வரி வரும்போது அதுக்கு ஒரு பெரிய ஆழம், ஒரு கனம் கிடைக்குது. அப்போ சூழல் அர்த்தத்தையே மாத்துது, நுட்பமாக்குது. இந்த சூழல் ஏற்படுத்துற மாற்றத்தை, அந்த அழுத்தத்தை தான் ப்ரூக்ஸ் ரொம்ப பரந்த அர்த்தத்துல முரண், ஐரணின்னு சொல்றாரு. ஓ, அப்போ நாம பொதுவா நினைக்கிற முரண் மாதிரி இல்லது. இல்லவே இல்ல. அதாவது புயல் அடிக்கும் போது என்ன ஒரு அருமையான கிளைமேட் அப்படின்னு சொல்ற கிண்டல் இல்ல இது. அது சர்க்காசம். ப்ரூக்ஸோட முரண் அதை விட ரொம்ப ஆழமானது. ஒரு வார்த்தையோட நேரடி அர்த்தத்தை அதோட சூழல் எப்படி மாத்துது, தகுதிப்படுத்துது, சில சமயம் கேள்வி கேக்குது. அதுதான் முரண். புரியுது. அவர் வேர்ட்ஸ்வர்த் மாதிரி கவிஞர்கள்ல கூட இது இருக்குன்னு சொல்றாரு. நாம அவங்கள ரொம்ப எளிமையான கவிஞர்கள்னு நினைக்கலாம். ஆமா, இயற்கை கவிதைகள். ஆனா அவரோட லூசி கவிதைகள்ல கூட லூசிய மறைஞ்சிருக்கிற வயலட் பூவுக்கும் தனியா தெரியிற நட்சத்திரத்துக்கும் ஒப்பிடும்போது அந்த 2 உருவகத்துக்கும் நடுவுல ஒரு வேறுபாடு, ஒரு இழுவிசை இருக்கு இல்லையா? ஆமா, ஒன்னு மறைஞ்சிருக்கு, இன்னொன்னு தனியா தெரியுது. அந்த இழுவிசை தான் முரண்பாட்டுக்கான சாத்தியத்தை உருவாக்குதுங்கிறது ப்ரூக்ஸோட பார்வை. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அவர் கவிதை கூற்றுகளை 2+2=4 மாதிரி விஷயங்களோட ஒப்பிடுறாரு இல்லையா? ஆமா, கணித அல்லது தத்துவ கூற்றுகள், அதுக்கு சூழலே தேவையில்ல, எப்பவும் உண்மை. ஆனா கவிதை அப்படி இல்லைன்னு சொல்றாரு. நிச்சயமா, கவிதையோட அர்த்தம் எப்பவுமே அந்த கவிதையோட குறிப்பிட்ட சூழல்ல தான் உருவாகுது. ஒரு நாடகத்துல வர்ற வசனம் மாதிரி. சரி. ப்ரூக்ஸ் இந்த முரண் கான்செப்டையும் சூழல் மேல இருக்கிற இந்த கவனத்தையும் நவீன கவிஞர்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாரு. ஏன் அப்படி? ஏன்னா அவங்க எதிர்கொள்ற மொழி கொஞ்சம் சோர்வடைஞ்ச மொழி. கேக்குறவங்களும் கொஞ்சம் அவநம்பிக்கையோட இருக்கிறாங்க. ஓ, அப்படியா?
இதுக்கு ராண்டால் ஜாரல் எழுதின 8th ஏர்ஃபோர்ஸ் கவிதைய ஒரு நல்ல உதாரணமா சொல்றார். அந்த கவிதையில என்ன விஷயம்? அது இரண்டாம் உலகப் போர்ல பாம் போடுற விமானிகளோட நிலைய சொல்லுது. அவங்க ஒரு பக்கம் சாதாரண மனுஷங்க, நாய்க்குட்டி வளர்க்கறாங்க, பூக்களை ரசிக்கிறாங்க. சரி. இந்த ஒரு பக்கம் அவங்க வேலையே கொலை பண்றது. கவிதை அவங்கள பாண்டியஸ் பிலேத்தோட ஒப்பிடுது. பிலாத் கைகளை கழுவினாரே அவரா? அதேதான். இது குற்ற உணர்வு, பொறுப்பு, மனுஷனோட இயல்புன்னு ரொம்ப சிக்கலான கேள்விகளை எழுப்புது. நேரடியான பதில் கிடையாது. இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களை அந்த ஆழத்தை வெளிப்படுத்த புரூக்ஸ் சொல்ற இந்த முரண் தான் உதவுது. அப்ப புரூக்ஸ பொறுத்தவரைக்கும் முரண்கிறது சும்மா ஒரு டெக்னிக் இல்ல. இல்ல, அது அடிப்படை. கவிதையோட கட்டமைப்புக்கே அது முக்கியம். கவிதை எப்படி சிக்கலான விஷயங்களை ஏத்துக்குது, எதிரான கருத்துக்களை எப்படி ஒன்னு சேர்க்குது. ஆமா, ஐயே ரிச்சர்ட் சொல்ற மாதிரி ஒரு சிந்தசிஸ் கவிதை, எதிர்கருத்துக்களை இணைச்சு ஒரு முழுமையை உருவாக்குறது. இந்த முரண்கான் கவிதைய ஒரு நிலையான கட்டமைப்பா மாத்துது. ஒரு ஆர்ச் மாதிரி, எதிர் சக்திகள் தாங்கி பிடிக்கிற மாதிரி. கரெக்ட். அதனாலதான் கவிதையை நீங்க எளிமையா ஒரே அர்த்தத்துல விளக்கிட முடியாது. அது தாக்க முடியாதது, இன்வல்னரபிள் அப்படிங்கிறாரு. ஆக சுருக்கமா சொல்லணும்னா, புரூக்ஸ் முரண்கிறத மறுபடியும் வரையறை செய்றாரு. கவிதையில இயல்பாவே இருக்கிற ஒரு சூழல் பற்றிய விழிப்புணர்வு தான் அது. மிகச்சரியா சொன்னீங்க. கவிதையோட பகுதிகள், அதுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள், சூழலோட அழுத்தம், இதெல்லாம் சேர்ந்து அர்த்தம் எப்படி உருவாகுது, மாறுதுங்கிறது தான் விஷயம். இது வெறும் ஸ்டைல் அல்ல, கட்டமைப்போட கொள்கை. ஆமா. வனமா படிக்க வைக்குது இல்லையா? மேலோட்டமா பார்க்காம கவிதையோட முழு நாடகமும் எப்படி அர்த்தத்தை உருவாக்குதுன்னு பார்க்க சொல்லுது. கவிதைய ஒரு முழுமையான விஷயமா பார்க்கணும். ஆமா, ஒரு உயிருள்ள முழுமை. சரி, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறதுக்காக ஒரு கடைசி கேள்வி. புரூக்ஸ் சொல்ற மாதிரி கவிதையில அர்த்தத்துக்கும் சுழலும் அதோட அழுத்தமும் இவ்வளவு முக்கியம்னா, இந்த கொள்கை இலக்கியத்தை தாண்டி எப்படி பொருந்தும்? நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குற சிக்கலான சூழ்நிலைகள், மத்தவங்க சொல்ற விஷயங்கள், இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல இந்த சூழல் உணர்வு எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறீங்க?